ரொம்ப நல்லா இருந்தது. ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து காமெடி ஃபன்னா, தென் லவ் கான்செப்ட் ரொமான்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா போயிட்டு இருந்துச்சு. தென் சாங்ஸ் மியூசிக்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸ்கிரீன் பிளே ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. ஒரு பெரிய பட்ஜெட் மூவிக்கு எந்த குறையும் இல்லாம ரொம்ப நியூ ஃபேஸஸ் தான் வச்சு பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்ல முடியாது. எல்லாமே ஒரு பெரிய ஆக்டர்ஸ் வச்சு பண்ண மாதிரி ரொம்ப நல்லா இருந்தது. ஃபேமிலியா வந்து பார்க்கலாம், ரொம்ப என்டர்டைன்மெண்டா இருந்தது. த்ரில்லர் அண்ட் ஃபன்னிக்கு எதுக்குமே குறை இல்லாம ரொம்ப நல்லா இருந்துச்சு படம். கொஞ்சம் ரொம்ப பெரிய டிஃபரன்ஸ் சொல்ல முடியாது. கொஞ்சம் வந்து கண்டினியூட்டி ஆற மாதிரி தான் இருக்கு, ரிப்பீட்டடா இருக்க மாதிரி தான் இருக்கு. போர்லாம் அடிக்கல, ரொம்ப ஃபன்னா இருக்கு. வந்து ஃபேமிலியா வந்து தாராளமா பார்க்கலாம். பயம்னு சொல்ல முடியல, ஓகே பார்க்கலாம், நல்லா இருக்கும். அதாவது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாவே நல்லா காமெடியா போயிட்டு இருக்கா. செகண்ட் ஆஃப் தான் த்ரில்லிங் வரும். எல்லாரோட ஆக்டிங்கும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. நம்ம பாண்டி சாரோட ஆக்டிங்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. பாண்டி சார் இருக்காரு, காமெடி எல்லாம் ரொம்ப நல்லா பண்ணிருந்தாங்க. ஃபேமிலியோட தாராளமா பார்க்கலாம். ஏதோ குழந்தையோட வந்து இருக்கிற அந்த ஃபேமிலியோட பார்க்கலாம். போர் அடிக்காம போகுது, ரொம்ப நல்லா என்டர்டைன்மெண்டா இருக்கு. இந்த படத்துல வந்து தமன்குமார் ஹீரோவுக்கு அம்மாவா பண்ணியிருக்கேன். படம் ரொம்ப நல்லா வந்திருக்குது, எல்லாருமே பார்க்கணும். இசையும் ரொம்ப நல்லா இருக்கு. பாட்டு 3 பாட்டு போட்டிருக்காங்க. 3 பாட்டுமே கேட்ட ஆட்டம் போடுற மாதிரி தான் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் எல்லாமே நல்ல காமெடி, நல்லா வரவங்க எல்லாம் நல்லா சிரிக்கலாம். செகண்ட் ஹாஃப் வந்து ரொம்ப த்ரில்லிங்கா இருக்கும். பேய் பிடிக்குது, அது எதனால அப்படின்னு ஸ்டோரி போகுது. கதையை நாங்க சொல்லிட்டா நீங்க படம் பார்க்கணும், அதனால நாங்க சொல்லக்கூடாது. எல்லாரும் வந்து பாருங்க. படம் ரொம்ப அருமையா இருக்கு. குடும்பத்தோட நீங்க பார்க்கலாம், அவசியம் பாருங்க. எங்களுக்கு ஆதரவு கொடுங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. படம் இன்னைக்கு நல்ல ரெஸ்பான்ஸோட ரிலீஸ் ஆயிருக்கு. அண்ட் முதல்ல கேஸ்ட் அண்ட் க்ரூ எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம். அண்ட் தேங்கிங் தெம் ஆல். அண்ட் நடராஜன் சார் தான் படத்தோட ப்ரொடியூசர். அவர் வந்து திருவண்ணாமலையில இருக்காரு. அண்ட் அங்கேயும் ரொம்ப நல்ல ரெஸ்பான்ஸ்ன்னு சொன்னாரு. ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஆடியன்ஸோட ரெஸ்பான்ஸ் பார்க்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இவ்வளோ நாள் நாங்கள் பட்ட ஹார்ட் ஒர்க் இன்னைக்கு ரொம்ப ரெஸ்பான்ஸாக தெரியுது. ஸோ கண்டிப்பாக எல்லாரும் படம் பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. படம் நல்லா இருக்கு. படத்தில் வந்து இந்த ஒரு ஆவிகளுடைய ஒரு ஆசையை வந்து நிறைவேற்றணும். நிறைவேற்றினா எதுக்காக அவங்க இதாகிறாங்களோ அந்த ஆவிகள் வந்து அவங்களோட ஆன்மா சாந்தி அடைகிறதுக்கு என்ன பண்ணணும், அந்த மாதிரி அது ஒரு காமெடி ஹாரர் அந்த மாதிரி பேட்டர்னில் பண்ணியிருக்காங்க. நிறைய பேய் படம் இருக்கு. இதான் காமெடி ஹாரர். இப்போ லாரன்ஸ் சார் படம்லாம் இருக்கும்ல, அந்த மாதிரி அந்த பேட்டர்னில் ஒரு எல்லாமே ஃபேமிலியாக பார்க்குற மாதிரி தான் இருக்கு. தமன் நல்லா பண்ணியிருக்காரு, ஹீரோ நல்லா பண்ணியிருக்கிறாரு. நல்லா ஒரு அடுத்தடுத்த படங்கள் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஹீரோயின் நல்லா பண்ணியிருக்காங்க. ஹீரோயின் நல்லாவும் க்யூட்டாக இருக்காங்க. நல்லா ஓகே, நல்லா பண்ணியிருக்கிறாரு. பார்க்கலாம், ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலி எல்லாமே பார்க்கலாம். காமெடி ஹாரர் தானே, எல்லாமே லேக் அடிக்கல. படம் அருமையா இருக்கு. நல்ல கதை, ஒரு வித்தியாசமான கதை. ஹீரோ ஹீரோயின் நல்லா நடிச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் இசை நல்லா இருந்துச்சு. மியூசிக்ல வந்து பேக்ரவுண்ட் மியூசிக்கும் சரி, பாட்டும் சரி, ரொம்ப அட்டகாசமா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. மத ஒற்றுமையை காட்டுற மாதிரி ஒரு சீன் வச்சிருந்தாங்க. பேய்க்கு வந்து பயப்படாது, நல்லது செஞ்சா அந்த பேயை தானா போயிடும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னாங்க. நல்ல படம், சூப்பர் படம். காமெடி பிளாக் பாண்டி வராரு, காமெடி ஒர்க் ஓகே, நல்லா இருக்கு, அருமையா இருக்கு. ஃபேமிலி பார்க்கலாம், கண்டிப்பா ஃபேமிலி பார்க்கலாம். எந்த நிர்வாக விஷயம் எதுவுமே இல்லை, அந்த ஃபேமிலியோட பார்க்கலாம். பயம் சொல்ல முடியாது. அது பேக்ரவுண்ட் மியூசிக்னால நமக்கு அது கொஞ்சம் எடுத்து கொடுக்குது. மற்றபடி ஓகே தான். அது முன்னாடி சொல்லிடுறாங்களே இது கூட வந்துச்சு, அதனால தெரியுது. இதனால படம் நல்லா அருமையா இருக்குது. அந்த இது எல்லாம் நல்லா இருக்கு. நல்லா பாருங்க, எல்லாம் அருமையா, அதெல்லாம் ஒண்ணு அருமையா இருக்கு. இந்த பார்க் படம் மிகவும் ரொம்ப அருமையா இருந்தது. இதுல வந்து பாடல்கள் அனைத்தும் நல்லா கேட்கிற மாதிரி இனிமையா இருந்தது. இப்போ உள்ள சமுதாய சிந்தனையோட அருமையா எடுத்திருக்காங்க. அந்த பாடல் வரிகளும் இசையும் சூப்பரா இருந்தது, கேட்கறதுக்கு இனிமையா இருந்தது. இந்த படத்துடைய கருத்து என்னன்னா, ஒரு ஆத்மாவுக்கு வந்து இறக்கும் போது எவ்வளவு கொடூரமா இறக்குறாங்களோ அந்த நேரத்துல உள்ள அந்த எண்ணங்கள் வந்து நிறைவேறிச்சுன்னா அந்த ஆத்மா போயிடுன்றத தெளிவா சொல்லியிருக்காங்க. அதை விட்டு நம்ம சாமியார் கோவில் குடல் போனா கூட அந்த ஆவிங்களுக்கு திருப்திகரமா வெளியே போகாதுன்றத சொல்லியிருக்காங்க. இந்த படத்துல இன்னொரு ஒரு புதுமை ஒண்ணு பண்ணியிருக்காங்க. எப்படின்னா, ஒரு பேய் படம்னாக்கா
அந்த ஹீரோ மேலதான் அந்த பேய் ஏறும், இல்லைன்னா ஹீரோயின் மேல யாரோ ஒருத்தர் மேலதான் ஏறும். ஆனா இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் 2 பேர் மேலேயும் ஹீரோ ஹீரோயின் 2 பேர் மேலேயும் அந்த பேய் ஏறி பழி வாங்குறது வந்து புதுமையான விஷயம். இது மாதிரி வேற எந்த படத்துலையும் காமிக்கல. அது ஒரு வெற்றி. ரெண்டாவது டிஎஸ்பி அவங்க வந்து இந்த இவங்களுடைய அந்த ஆத்மாவுடைய கதையை கேட்டு சரி இந்த குழந்தைங்க வாழணும்னு அந்த கொலையை வந்து அதை வேற விதமா மாத்தி அந்த இறந்து போனவங்க மேலேயே அந்த பழியை போட்டு அவங்கள காப்பாத்தி வாழ வைக்கிறாங்க. அது ஒரு புதுமையா இருந்தது. படம் எல்லாமே சூப்பரா இருந்துச்சுங்க. குடும்பத்தோட வந்து இதை பார்க்கலாம். முன்னா ஃபுல்லா ஃப்ரண்ட் இன்டர்வல் மட்டும் ஃபுல்லா காமெடி, இன்டர்வலுக்கு அப்புறம் சீரியஸ் கொலை நல்லா அருமையா இருக்கு. குழந்தை கூட்டங்களோட ஃபேமிலியோட வந்து என்டர்டைன் பண்ணி பாக்குற படம். இப்போ உள்ள ட்ரெண்டுக்கு தகுந்த மாதிரி நல்லா இருக்கு படம். சூப்பரா இருக்கு, அருமையா இருக்கு. ரொம்ப அருமையா இருக்கு. அருமையான படம் இது. கண்டிப்பா வந்து எல்லாரும் பார்க்கக்கூடிய படம். ஏன்னா குடும்பமா வந்து பார்க்க வேண்டிய படம். ஒரு அரண்மனை 4 எப்படி நீங்க ஒரு கொண்டாடினாங்களோ, சைல்டு எல்லாரும் கொண்டாடினாங்களோ, அதே மாதிரி இந்த பார்க் படத்தையும் கண்டிப்பா சைல்டு எல்லாருமே கிட்ஸ் எல்லாம் கொண்டாடுவாங்கன்னு நாங்கள் எதிர்பார்க்கணும். நல்ல படம். நான் பார்த்துட்டு வந்ததுல அது இப்போ ரிலீஸ் ஆன சின்ன படத்துல இது ஒரு அருமையான படம். கண்டிப்பா பார்க்கக்கூடிய படம். ஆமாம்மா, கண்டிப்பா நல்லா இருந்துச்சு படம். எனக்கு தெரிஞ்சு செகண்ட் ஹாஃப் ரொம்ப அருமையா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லா காமெடியா இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் ஃபுல்லா அது கதை கிளப்பிக்கான விஷயமா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. இல்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அருமையான படம் இது. கண்டிப்பா அது வெற்றி பெறும். ஃபேமிலியோட கண்டிப்பா ஃபேமிலி ஆடியன்ஸ் பார்க்க வேண்டிய படம் தான். அதுல எந்த தவறான ஒரு சீன் இந்த படத்துல இல்ல. இங்க வந்து ஒரு குட்டி காஞ்சனான்னு கூட சொல்லலாம். அந்த ரேஞ்சுக்கு கண்டிப்பா படம் நல்ல படம். எல்லாருக்கும் பிடிக்கிற படம். ஆடியன்ஸ் வந்து பார்க்க வேண்டிய படம் இது.